தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பவர் ஸ்டார் தெரியும். பணம் இருந்தா யார் வேணும்னாலும் நடிக்கலாம்ங்கிறதுக்கு உதாரணமா ஒருத்தர் தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஆனா பவர் ஸ்டார் முதல்ல தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தின அந்த மகா பிரபு யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியல சார். அப்பேற்பட்ட அந்த மாஸ் யூத் ஐகான் வினோத் குமரன் தான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட். வைரவன் ஜிந்தா மாதிரி கையில காசை வச்சுக்கிட்டு நமக்கு நடிப்பு வரலனாலும் ஒரு சினிமாவை தானே தயாரிச்சு நடிச்சு அவங்க வெறிய தீர்த்துக்கிற வரிசையில நம்ம வினோத் குமரன் கதை எழுதி நடிச்சு தயாரிச்ச உனக்காக ஒரு கவிதை அப்படிங்கிற கோர் லவ் ஸ்டோரியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல மெயின் மேட்டர் என்னன்னா, சச்சின் தளபதி மாதிரி இதுல இந்த ஹீரோ கேரக்டர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ண உடனே பொள்ளாச்சி ஹைவேல ஒரு 40 வயது மிக்க இளம் ஜோடி திருட்டு கல்யாணம் பண்றதுக்காக பைக்ல பறந்துட்டு இருக்க. வழக்கம் போல ஒரு குரூப் டாடா சுமோல சேஸ் பண்றாங்க. நான் பிறந்ததிலிருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. இப்போ இந்த எவனோ ஒருவனோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. அவசரத்துல இப்போ பைக்கு கீழே போட்டுட்டு கோயிலுக்குள்ள ஓடணும். லோ பட்ஜெட் தான் நம்மளால ஒதுக்கி இருப்பாரு போல. பூ மாதிரி பைக்கு கீழே படுக்க வச்சுட்டு ஓடுவாரு. அப்போ இந்த ரவுடி குரூப் வண்டியை நிறுத்திட்டு கேமராவை நோக்கி ஓடி வர்றாங்க. டக்குன்னு தெரிச்சு விடுறாங்க. யாரோ வந்திருக்காங்க. இவன் பெயர் சொல்வது எருமை சொல்வது கடலும் கடலும் கை தட்டும். உலகம் தாண்டிய உயரம் தாண்டிய நிலவு நிலவு தலைமுட்டும். அடியழகே அடி உலகே அடி. இந்த 40 வயது யங் கப்பலை சேர்த்து வைக்க வந்திருக்க 50 வயசு யங் ஹீரோவோட என்ட்ரி. அதுலயும் அந்த கூலர்ஸ கலட்டி போடுறதெல்லாம் டாப் நாட்சா இருக்கும். வர்ற மாதிரி அப்படியே ஒரு ஜம்ப போட்டு தாக்குவாரு பாருங்க, நம்ம கண்ணே பற்றும். ஐயோ இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். பயங்கரமா இருக்கு. ஒரு ஜான் வயசுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது, ஏதாவது போடுங்கய்யா. இதுக்கு நடுவுல அந்த மாப்பிள புள்ளையாண்டா பதற மாதிரி அரக்கத்தனமான நடிப்பு போடுவாரு. இந்த ஃபைட்ல ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீங்க உட்கார்ந்து ரசிக்கலாம். ஆனா ஃபைட்டை கண்டுக்காம இவங்க பாட்டுக்கு கல்யாணத்தை ஜாலியா நடத்திட்டு இருப்பாங்க. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன். நண்பன்னாலே கெட்டவன் தான். டேய் மச்சி, நீ மட்டும் இல்லனா என் கல்யாணமே நடந்துக்காதடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. கல்யாணத்தையே எவ்வளவு சிம்பிளா பண்ணிருக்காங்க. ஆனா இவர் உதவி பண்ணதை பெருசா கொண்டாடுறாங்களாமா. இந்த உதவி எப்பவும் மறக்க மாட்டேன்டா. ஆமாண்டா, நிச்சயமா இதை ஒரு பெரிய விழாவா கொண்டாடணும்டா. சரி இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு மேடம். ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்ல ஆப்பி போடுவேன். அதாவது இப்போ இன்ட்ரோ சாங் வைக்க தான் இப்படி ஒரு லீட் கொடுக்கறாங்க. ஓ அப்படியா? நம்ம ஆளுக்கு ஆட வராததுனால வேடிக்கை மட்டும் தான் பாப்பாரு. பொள்ளாச்சி சந்தையில மீனாட்சி அடியே காமாட்சி. எங்கடா சரி அவருக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்திங்க. ஆனா நம்ம ஆளு நடுவுல ரியாக்ஷன் மட்டும் கொடுப்பாரு. அதுவே 100 இன்ட்ரோ சாங்க்கு ஈக்குவலா இருக்கும். வேற மாதிரி இது கதையாக்குது இது. ஆனா திடீர்னு மக்கள் இவரை உள்ள தள்ளிவிட வந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. எப்படிப்பட்ட டான்ஸ்னா, ப்ரொஃபஷனல் டான்ஸ் இல்லாம குடி டான்ஸ்னு ஒண்ணு இருக்கு. போதையில ஆடுறதுக்குன்னு 4 டெம்ப்ளேட் ஸ்டெப் இருக்கும். அதை போட்டு அசுத்துவாரு. என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டின்னு இருக்க? ஏய் அடங்க. பாட்டு முடிஞ்ச உடனே கட்டு வச்சா இவர் வயசுலயே இவங்க அப்பா அம்மா சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
சும்மா அதறது இல்ல. லேட்டா சாப்பிட வந்திருக்காருன்னு திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குண்டை தூக்கி போடுவாரு பாருங்க. எனக்கு வர வேலையில ஆத்தாளுக்கு வர வேலையில. நான் என்ன எல்கேஜி படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கிற 17 வயசு பையன் மாதிரியா அவர் இருக்காரு. இதுக்கே அசந்துட்டா எப்படி? இவர் படிக்கிற காலேஜ்ல இதே 17 வயசுல ஒரு மரண பிளே பாய் வில்லன் இருக்காரு. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. எந்த அழகான பொண்ணை பார்த்தாலும் தலைவர் 2 நிமிஷத்துல உஷார் பண்ணிடுவாராமா. ஓ அப்படியா விஷயம்? மச்சான் அங்க பாரு செம ஃபிகர் ஒன்னு வருது. சூப்பர் ஃபிகர். செருப்பு பிஞ்சு போகும். அந்த பொண்ணு இவரை பார்த்து மயங்கி அது ஒரு வேலையை பாக்குது. அட கன்றாவியே. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுது பாருங்களேன். ஆக்சுவலி நான் ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே கிளம்பும் போது உங்களை மாதிரி ஒரு அழகான ஆம்பளை என்ன வந்து இடிச்சா அந்த வருஷம் பூரா எனக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்படி ஒரு அழகா இவர் ஹேர் ஸ்டைல் என்ன, கண்ணாடி என்ன, கம்மல் என்ன, மீசை என்ன, அழகுக்கே இவர் தான் இலக்கணம். இந்த வயசுல கூட சொட்ட விழுந்தாலும் நடுமண்டையில் இருக்க முடிய நெத்தி வரைக்கும் வளர்த்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்க இவரை நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த பேக்கு இவன் யூஸ் பண்ணிட்டு இருக்க போனை கையில வச்சிருப்பான். கேனத்தனமா அதை சிம்மோட கிஃப்ட் பண்ணுவான். இனிமே இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு எல்லாமே நீதான். அதனால திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? இந்த மாதிரி கேனத்தனமான கேரக்டர்லாம் இந்திய சினிமாலேயே நீங்க பார்க்க முடியாது. இந்த பிளே பாயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அல்ட்ரா லெவல் தாத்தா ஸ்டூடெண்ட்ஸ். அல்லக்கை ஆறுமுகம், மாஞ்சா மணி, பிளேடு பகவான், பங்கு குமார். ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? இந்த மாதிரி மாசான ஃப்ரெண்ட்ஸ் உங்க கேங்ல இருந்தாங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வண்டி ரெடி, அண்ணியும் ரெடி. மாப்பிள அப்புறம் என்ன, வண்டி எடுத்து ஜாலியா ஒரு ட்ரிப் போ. உட்காரு உட்காரு. கொடுத்து வச்சோண்டா. ஏய் வாடா போய் கும்மி அடிக்கலாம். என்னடா இது? என்ன அசிங்கடா இது? என்ன காரணம்? அது ஒண்ணுல ஹீரோ கேங்ல ஹீரோ தான் மாசு. ஹாய்டா. ஹாய் மச்சி. ஹாய்டா மச்சான். ஹாய்டா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ நல்லா படிக்கிற பையன் ஃபீல் பண்ணலாம். என்னதான் காலேஜ் ஸ்டூடெண்டா சொட்டையும் தொப்பையும் மறைச்சிட்டு நடிச்சாலும் உள்ள இருக்க பிற்போக்குத்தனமான பூமர் குணத்தை மாத்த முடியுமா? முடியாது. தெரியலடா. எதுக்கடி துப்பட்டா போட்டு வரீங்க? மாற மறைக்க தானே, அதை விட்டு கோமத்துணி மாதிரி சொங்க விட்டு வரீங்க. பறக்க விட்டு வரீங்க. பார்க்கணும்னு சொன்னீங்களா, பார்க்க வேணாம்னு தூக்குங்க. பார்க்கணும்னா மூடாம வாங்க, பார்க்க வேண்டாம்னா மூடிட்டு வாங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எங்களை மாதிரி யூத்துக்கு நல்லது. எங்களை மாதிரி யூத்துக்கு நல்லது. இந்த கிறுக்கனை கம்பேர் பண்ணும்போது இந்த வில்லன் பரவாயில்ல போல. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஹீரோயின் யாரு தெரியுமா? நம்ம லாலா கடை சாந்தி தான். இவங்களுக்கும் ஹீரோ மாதிரியே ஒரு மகத்தான கேரக்டர். எப்படின்னா நம்ம ஹீரோ வழக்கம் போல ஒரு பொண்ணை கூப்பிட்டு பிற்போக்குத்தனம் பண்றாரு. அவளை கூப்பிடு. ஏ கருப்பு ஜாக்கெட் சொல்லடா. என்ன ட்ரெஸ் இது? நியூ மாடல். சரி கொஞ்சம் நில்லு. இங்க என்னடா நடக்குது? உன்னை எதுக்கு கூப்பிட்டாங்க? பின்னாடி திரும்பி நிக்க சொல்லி. தலை சிவனாங்கடி. அவ்வளவுதானா? நான் வேற என்னமோ நினைச்சேன். ஐயையோ, என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயையோ. என்னையா இந்த படத்தை பத்தி வந்திருக்க? கம்முனு படத்தை பாரியா. போகும்போது சும்மா கும்முன்னு சார்ஜர் வீட்டுக்கு போலாம். அப்போ அந்த பொண்ணே இந்த பொண்ணை டிச் பண்ணுது. பசங்க சொல்லி தப்புலடி. அறிவு இருக்கா உனக்கு? பொண்ணுனா இப்படி ட்ரெஸ் பண்றது, கதவு ஜன்னல் கண்ணாடின்னு. பொண்ணுனா பொண்ணு மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம வில்ல என்ன பண்றாருன்னா ஹீரோயினுக்கே ரூட் விடுறாரு. என் நட்சத்திரம் ரோகிணி. என்ன சுத்தி ஒரே பொண்ணுங்க கூட்டம் தான். ஆனா நான் சுத்துற ஒரே பொண்ணு நீங்க தான். பிகாஸ்
நான் உங்களை நேசிக்கிறேன். ஒரு நிமிஷம், நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஆனா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுன்னு ஒரு பாம போடுது. எங்க அப்பா ஒரு பையனை முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மோதிரம் கூட மாத்தியாச்சு. தேங்க்யூ. அப்ப நான் இல்லையா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. அந்த மாப்பிள்ள இருக்கான் பாருங்க, அவன் தான் என்னோட ஃபேவரட் கேரக்டர். வேற லெவல்ல பிரிப்பான். தெளிவா சொல்றேன், மைண்ட்ல நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாப்பிள்ள ஒரு நார்த் இந்தியன், செம்ம பணக்கார, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், அப்படிப்பட்ட ஒரு ஆளு. இப்ப அந்த வடக்கு அழகனை காட்டுறேன், நீங்க நினைச்ச மாதிரியே இருக்கானான்னு பாருங்க. क्या हुआ तुमको? हाँ? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? अरे क्या हुआ तुम? சும்மா அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டு வரலாம்ல. அரே மேரா பியார் பாத்து கேளு. அச்சேனா நார்த் இந்தியன் சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். எப்படி மாசா கேப்டனா? ஹிந்தி ஸ்லாங் பிரிப்பாரு. पर सांग है क्या बात है? सांग நல்லா தானே இருக்கு, புரியலையா? நீங்க தமிழ் தானே? ஏண்டா இவ்ளோ கஷ்டப்பட்டு ஹிந்தி பேசுறேன், வெடுக்குன்னு தமிழான்னு கேட்டேன். இல்ல, நீங்க கஷ்டப்பட்டு வாயில ஜாங்கிரி சுடும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். மாப்பிள்ள ஒரு ரகம்னா பொண்ணோட அப்பனை கொஞ்சம் பாருங்க, டாப் கிளாஸா இருக்கும். ஆமா, நீ காலேஜ் எப்படி இருந்துச்சு? வந்துட்டாருல, இனிமே கலக்கல் தான். பவருக்கு ஃபர்ஸ்ட் படம், அதனால பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சின்ன பொண்ணு அப்படிதான் இருப்பா மாப்ள. நம்ம பேசி எல்லாம் சரி பண்ணிடலாம். சரி பண்ணணும். காபி சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? சாய் போல அங்கிள். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது எப்படிப்பட்ட கேரக்டர்னா, காசை வாங்கிட்டு தான் பொண்ணையே செட் பண்ணி கொடுக்க பார்த்துட்டு இருக்கான். இன்னும் இதை விட அதிகமா எவனாவது பணம் கொடுத்தா அவனுக்கும் கொடுத்துருவான். அப்படிப்பட்ட தெரிமாஸ் கேரக்டர்ல அறிமுகமாயிருக்காரு பவர். சூப்பரப்ப. என்னடா பெத்த பொண்ணு இப்படி சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க மாப்ள. அவளை படிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. எல்லா கேரக்டரையும் இப்போதான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கேன். ஒரே ஒரு மிரட்டல் கேரக்டர் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன இன்னொருத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்க? ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கணும் அங்கிள், அதனாலதான் படிச்சிட்டு இருக்கேன் அங்கிள். அடேங்கப்பா. குழந்தையா காட்டாம ஓவரா கிளவி ரேஞ்சுக்கு காட்டுவாங்க. நம்ம நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்ட தலைவர்கள்ல அன்னி தெரசாவும் ஒருத்தவங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு படிச்சப்ப இன்னும் எனக்கு நம்பிக்கை அதிகமாகுது அங்கிள். குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா? என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இந்தம்மா பாலை குடிச்சிட்டு வந்து படு. மம்மி மம்மி இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேன். சரி, சீக்கிரமா படிச்சுட்டு வந்து படு. அதாவது சச்சின் படத்துல நம்ம தளபதி கேரக்டர் மாதிரி தான் இந்த ஹீரோவை டிசைன் பண்ணிருக்காங்களாமா. அதுல ஒரு குட்டி பாப்பா வரும், அந்த மாதிரி இவருக்கு இந்த பாப்பா. அந்து போன நாயே, இவரோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா? எங்களுக்கு தெரியுமாடா? ஓய்வாடா. ஹீரோயினை உஷார் பண்ற பிளான் சொதப்பலானதுனால இப்போ பழைய காலத்து டெக்னிக் ஒன்று யூஸ் பண்றான் இந்த கிறுக்கு வில்லன். ஒண்ணு பண்ணலாமே, நாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இது 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 போதும் எனக்கு, இது போதும். ஓகே. இதையே ஒரு பெரிய வில்லத்தனமான நினைச்சு இப்போ எப்படி பில்டப் பண்றான் பாருங்க. சூப்பரா பேசி அவளை கவுத்துடா. அதுதான்டா ராக்கி. முதல்ல எல்எல்ஆர் வாங்குவேன், அப்புறம் 8 போடுவேன், அப்புறம் லைசன்ஸ் வாங்குவேன், அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதானே உலக வழக்கம். எல்லாருமே எல்எல்ஆர் எடுத்து தான் லைசன்ஸ் எடுப்பாங்க. இதெல்லாம ஒரு பஞ்சுன்னு பேசிட்டு இருப்பான். ஓடி போயிரு, கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உள்ள வெளியிட்டு பேசிக்கிறேன். இதுக்கப்புறம் ஹீரோயினா ஆபாசமா வர்ணிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு புதுவிதமான ட்விஸ்ட். அவ சைஸ் 36, 26, 36. அவ தலைக்கு சன்சில்க், முகத்துக்கு கஸ்தூரி மஞ்சள், உடம்புக்கு இன்டர்நேஷனல் லக்ஸ்டா. மவனே, இன்னைக்கு நீ ஜனங்க கேட்ட செருப்படிதான் வாங்க போற. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஊத்துக்குழி வெண்ணைய ஊத்தி சும்மா தல தல தலன்னு வளர்த்திருக்காங்க. டேய், என்றா பாக்குற துப்புறானேனா? உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த ட்விஸ்டுக்கு மேல போடுவான் பாருங்க ஒரு டைலாக். அந்த எல்எல்ஆர் லைசன்ஸ் டைலாக் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும். இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்டா
அப்ப தண்ணிய ஊத்துட்டுமா தலைவா? தண்ணிய ஊத்தாதடா, வெண்ணைய ஊத்து. நெய்யா உருகிறத நான் பாத்துக்கிறேன். இந்த பக்கம் நம்ம ஆளு காலங்காத்தால காமெடி பண்ணிட்டு இருக்காரு. தம்பி, என் பாடியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸசைஸே பண்ணாத பாடிங்கிறது பார்த்தாலே தெரியுது. கை ஷேப் இருக்கா, கால் ஏதாச்சும் இருக்கா அவனுக்கு? இப்போ இதை விட ஷாக்கிங்கா வாட்ஸ்அப் தத்துவங்களை சொல்ற குழந்தை வருது. ஹாய் அங்கிள். வந்ததுக்கு வழக்கம் போல ஏலியன் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அதிர விடுது. என்ன அங்கிள், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடியை டெவலப் பண்றீங்களா? ஆமா, நீ மட்டும் நைட் 11 மணி வரைக்கும் படிச்சு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ற, அதனால நானும் பாடி இம்ப்ரூவ் பண்றேன். தாமு, இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டுக்கு தாய் போடு. எங்க அங்கிள் 9 மணிக்கு மேல படிக்க கூடாது, தூங்க போகணும்னு டாடி கண்டிஷன் போடுறாரு அங்கிள். அப்படியே சொன்னாங்க. சரி, நான் டாடி கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். டேய் தங்கதுரை, ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. இதுக்கு மேல ஃபார்வர்ட் மெசேஜ்ல வர தத்துவம் ஒண்ணு நொறுக்கி வீசுது. அங்கிளுக்கு இன்னைக்கு எதுவும் டிப்ஸ் இல்லையா? எல்லாத்தை விட ரொம்ப வலிமை வாய்ந்த இதயம் தாயோட இதயம் தான் அங்கிள். அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது அங்கிள் தாயோட இதயம். அடுத்த கட்டமா ஹீரோயினை மீண்டும் வில்லன் நூல் விட அவ இவனை நோஸ் கட் பண்ண. நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை பக்கத்துல வச்சு நான் பக்குவமா பாத்துக்கிறேன். ஸ்டாப் இட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் பேச மாட்டேன். என் செருப்பு தான் பேசும். மீண்டும் மீண்டுமா? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். நம்ம நார்த் இந்தியன் சுனில் வந்து வழக்கம் போல ஹீரோயினை பிக்கப் பண்ணி அந்த அற்புதமான ஸ்லாங்ல பேசுறாரு. அரே खुदा का कसम, நீ படிச்ச பொண்ணு, உனக்கு என்ன பிடிக்கலன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடு. கம் ஆன் கம் ஆன். என் டாடி மம்மி லாக் கணக்குல செலவு பண்ணி எப்ப மேரேஜ் டார்ச்சர் பண்றாங்க. அது பல்லகள உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அப்போ இந்த வில்ல காண்டுல ரவுடிகளை ஏவி விட சம்பந்தம் இல்லாத இந்த நார்த் இந்தியனை பொலன்னு பொழக்கிறாங்க. அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம இந்த மக்கு ஹீரோ என்ட்ரியை கொடுத்து இந்த வடக்கனை காப்பாத்தி சந்திரி சாக்குல ஹீரோயின் அவன் முன்னாடியே கிஸ் அடிச்சிடறான். எனக்குன்னே வருவீங்களாடா? வீட்டுக்கு போன உடனே நம்ம நார்த் இந்தியன் ஒரு சல்லித்தனம் பண்றான். அந்த லேடி ஒரு இழுப்பாம் பாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லயே அது மிரண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். 3, 2, 1, 0 ஷூட். ஆட பீத்திர பையனே. அது ஹீரோயின் பார்க்க கேவலமா திட்ட எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி உழப்பிட்டு இருப்பான். வெக்கமாலடா உனக்கு? எனக்கு ஒரு கையை பிடிச்சி இருக்கிறியே. காரி துப்பிடுவாங்களா? காரி துப்பனா தொடச்சிருவேன். ஹீரோ தத்துவம் பேசி ஹீரோயின் கிட்ட ஸ்கோர் பண்றேன்னு இஷ்டத்துக்கு மொக்கைய போட்டுட்டு இருப்பான். அதை பார்த்து இந்த பேய்க்கு ஹீரோயின் இன்ஸ்டன்டா மயங்குது. என்னடா ஜாதி? காலைல எந்திரிச்சு சாமி கிட்ட சாமி கும்பிடுற ஜாதி. ஒரு நாள் மரம் ஏறி தேங்காய் பிடிக்க மாங்காய் பறிச்சா அவன் மரம் ஏறுற ஜாதி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ துவைச்சிருப்ப, நீ துவைக்கிற ஜாதி. வெடி காலைல எந்திரிச்சு நீ கழுவுற பாத்தியா, அப்ப நீ கழுவுற ஜாதி. நம்மள கீழ் ஜாதி. ஏன்னா போய் ஜாதி ஜாதி அடிச்சுட்டு இருக்கீங்க. நீ நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் நினைச்சானா இந்த இந்தியா சீக்கிரமே வளர்ச்சி நாடாயிடும். வரண்டா வாப்ல. மீண்டும் இது பேசுறது எனக்கே அலுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் பார்க்கக்கூடிய நேயர்களும் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான். ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு பைத்தியம் முற்றிவிட்டது. கட்டு வச்சு வந்தா அடுத்த நாளே மீண்டும் ஸ்கோரிங்க போடுறான். காதலிக்க கூடாது, காதலிச்சா கல்யாணம் பண்ணணும். இல்ல இந்த மாதிரி காதலிக்காம இருக்கணும். புரிஞ்சுதா? உங்களால எங்களை மாதிரி யூத்துக்கெல்லாம் கேவலம். எது? உங்களால எங்களை மாதிரி யூத்துக்கெல்லாம் கேவலம். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? இந்த மொக்கையான டைலாக்கு இது ஈஸியா மடியுது. வினோத் பாக்குறதுக்கு பலாப்பழத்துக்கு மேல இருக்கிற முள்ளு மாதிரி, ஆனா அவன் மனசு பலாப்பழத்துக்குள்ள இருக்கிற பலா சொல்ல மாதிரி. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். இப்போ நம்ம ஹீரோயின் நடுராத்திரியில இந்த ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நினைச்சு உருகி ஒரு சாங்குக்கு போகுது. நம்ம ஆளு இன்ட்ரோ சாங்கே ஆடாம மழுப்பிட்டு இருந்தாரு. இது டூயட் சாங், வேற யாரையும் ஆட வைக்க முடியாது. ஸோ
பாட்டு முடிஞ்சதும் இந்த கிழமை சக்சஸ்னு ஓடி வர்றான். கேட்டா இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன்டா. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு பிச்சைக்கார நாயே. வில்லன் இதுக்கு செலக்ட் ஆகாம அவமானம் ஆயிருச்சான். இப்ப பாருங்க பஞ்ச தெறிக்க விடுவாரு. காலேஜ்ல வினோத் ஒருத்தன் தான் செலக்ட் ஆயிருக்கான். விளையாட்டு உலகத்துல ஆடியன்ஸா இருந்திருக்கேன், சினிமா உலகத்துல ரசிகனா இருந்திருக்கேன், ஆன்மீக வாழ்க்கையில பக்தனா இருந்திருக்கேன், அரசியல் வாழ்க்கையில தொண்டனா இருந்திருக்கேன். அந்த வினோத்தோட நிஜ வாழ்க்கையில நான் தான்டா வில்லன். நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் ஸ்கோர் பண்ணதுல இந்த லாலா கடசாதி ப்ரொபோஸே பண்ணிரும். என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில காத்துட்டு இருப்பேன். அண்ணன் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுவாரு. இப்ப கிளம்ப காத்து வரட்டும். உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆயிடுவாரா பாரதேஷ் நாய. நம்ம ஆளுக்கு உடனே சச்சின் பிஜிஎம் மாதிரி ஒன்ன போட்டு ஃபீலிங்க காட்டுறாங்க. ஊர்ல இன்னைக்கு ஒரு இடம் உறுதியாகி போச்சு. ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் நடந்து வர்றதுக்குள்ள வில்ல அணைய கட்டி காம வளைய விரிக்கிறான். நான் பார்த்த உடனே படுக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்கடி. ஆனா உன்ன மாதிரி ஒரு பத்தினிய அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அதுக்கப்புறம் மிச்ச மிதிய பார்த்தா தாண்டி ஏன் ஆத்மா சாந்தி அடையும். இந்த ஹீரோ கரடி சிவ பூஜையில பூந்து நச்சுன்னு ஒரு பஞ்ச போட்டு கைய புடிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். வினோத் வேண்டாம். அப்ப எனக்கு வேணும்டா. வில்ல நேரா பவர் ஸ்டார் வீட்டுக்கு வந்து ஒரு பிட்ட போடுறான். இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட வளம் வர்ற ஒரே வாரிசான என்ன விட்டுட்டு இவனுக்கு பின்னாடி நிக்கிறதெல்லாம் ஒரு வசதியா? ஒண்ணுமே இல்லாதவங்களோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா உங்க பொண்ணு. உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். இதை நம்பி உடனே பொண்ணை இப்போ இவனுக்கு கூட்டி கொடுக்க ரெடி ஆயிருவான் பவர். ஓடி போ. அவனே ஒரு நாளைக்கு ரூம் காணி வைக்கிறேன். டேய் இது குடும்பமா என்னடா? அடுத்த கட்லயே நம்ம பவர் இந்த பஸ்கட் மண்டையன் வீட்டுக்கு வந்து பார்ட்டிங்கிற பேர்ல ஒரு எக்ஸ்டீன் ஃபைல்ஸையே கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். போடணும் அங்க எல்லாருமே போடணும். எல்லாருமே போடணும். கட் பண்ணி ஓபன் பண்ணா சச்சின் பிஜிஎம் மாதிரி ஒன்ன போட்டு நம்ம தளபதி மாதிரியே பார்க்ல நடந்து வர்றாராம். இவன் மூஞ்சிய பார்க்க வெறி வருது. ஆசை தீர மூஞ்சிய ஓடிக்கணுமே. அந்த பொண்ணு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்த உடனே நம்ம இம்மீடியட்டா ஒரு மேரேஜ போட்டே ஆகணும் அப்படிங்குது. ரொம்ப நேரம் ஆகாது. உன் கழுத்துல தாலி கட்டி எங்க அப்பா அம்மா உன்னை கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு. படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை கையோட கூட்டிட்டு போய் எங்க அப்பா அம்மா முன்னாடி நிப்பாட்டினா அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க. இந்த 6 மந்த்ல எனக்கு எவ்வளவு ப்ரப்போஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? லவ் ப்ரப்போசல், செகண்ட் மேரேஜ், டிவோர்ஸஸ் எல்லாருமே. கல்யாண பேச்ச நைஸா உழப்பி விட்டுட்டு நீ மூட் அவுட்ல இருக்க, ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலான்னு கூட்டிட்டு போய் நீ மூட் அவுட்ல இருக்க, ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வர. ஹீரோயின் லவ் மேட்டர் வில்லன் பவர் ஸ்டார் கிட்ட போட்டு கொடுக்க ஹீரோயினா ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ துயரத்துல வாடுறாரு. சோ ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க சொல்றான். பயப்படாத, பயந்த காதலிக்க கூடாது. இந்த உலகமே எடுத்தாலும் நம்ம காதல் ஜெயிக்கும். அதான் உண்மையான காதல். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் ஆனா டக்குன்னு நம்ம பவர் வந்து போனை தூக்கி வீசி பல்பு கொடுக்கறாரு. நீ தைரியமா, நான் பாத்துக்குவேன். வரதேசி நாய. இப்போ இவங்க எப்படி ஒண்ணு சேர போறாங்க? இப்போ பொண்ணை தூக்கலான்னு பைக்கை எடுத்துட்டு ஸ்பீடா வர்றதா நினைச்சிட்டு உருட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. விளங்கும்டா நாரப்பயல. அந்த பொண்ணு அப்போவே கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிச்சு. அப்போ ஏதோ படிச்சு கிழிக்கிறேன்னு வசனம் எல்லாம் பேசிட்டு அதை கூட்டிட்டு போய் கிஸ் அடிச்சுட்டு இப்ப பொண்ணை தூக்க போயிட்டு இருக்கான். அப்ப சொன்ன டைலாக் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க படிக்கலாமா? நான் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் படிப்பை இடையில நிப்பாட்டினா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டாங்கறேன். இந்த தாத்தா பைக்ல வந்துட்டு இருக்க பவர் கூப்பிட்டு வில்லனுக்கு சொல்ல அவன் அடியாலோட ஜீப்ல வந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறது ஹீரோ. வந்த உடனே நம்ம பவரோட பவரை பாருங்க. நீ எதுக்கு இங்க வந்த? நந்திரீங்கடா, நந்திரீங்க மேல இருக்கா.
என்னடி இது மேல போய் இவங்க கொஞ்சிட்டு இருக்க வில்ல என்ட்ரி கொடுக்க வழக்கம் போல காமெடி ஃபைட் நடக்க கிளைமேக்ஸ்ல பெரிய ட்விஸ்ட். இந்த பஸ் வில்ல ஹீரோயினை கத்தியில குத்த வர இந்த ஹீரோ கௌசிக் மாதிரி குறுக்க வந்து அண்டை கொடுக்க வில்ல கத்திய உள்ள விட்டு குடலை கிண்டிடுவான் போல. நம்ம ஹீரோ ஆய் வர்ற மாதிரி ஒரு அட்டகாசமான எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறாரு. என்ன அர்ஜென்ட்ரா 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு மனுஷன் போனா எப்படா வாழ்றது? வயிற்றுல இருந்து நிறைய தக்காளி சட்னி வரும். ஆம்புலன்ஸுக்கு பட்ஜெட் இல்லாம பழைய அம்பாசிடர் கார்ல தோல்ல சாய வச்சு கூட்டிட்டு வருவாங்க லாலா கடை சாந்தி. இப்போ பார்த்தா ஒரு சூட்டு ரத்தம் கூட இருக்காது. பெர்ஃபெக்ட்டா துவைச்சு அயன் பண்ணி போட்டு ஸ்ட்ரக்சர்ல வச்சு கூட்டிட்டு போய் வழக்கம் போல டைரக்டா ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வெளியே வந்து பதட்டமா இருக்காங்களாம். அப்போ டாக்டர் வந்து ஒரு பெரிய பாம்பை தூக்கி போட்டுறான். ஏற்கனவே அவருடைய கிட்னி அவருக்கு தானமா கொடுத்துருக்காரு. இருக்கிற ஒரு கிட்னிலையும் கத்தி பட்டு ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கு. இவரோட ஒரு கிட்னியை தானம் பண்ணிட்டாராம். மீதி இருந்த அந்த ஒரு கிட்னில தான் இப்போ கத்தியை விட்டு கிண்டி சட்னி ஆக்கிட்டாங்களாம். இதுல அவங்க அப்பா வந்து மிலிட்டரி ரேஞ்சுக்கு பில்டப் பண்றாரு. செருப்பு பிஞ்சு போகும். படிக்காம அரிப்பெடுத்து சுத்தி கிட்னியை பறி கொடுத்திருக்கான். இதெல்லாம் ஒரு பெருமையா? நெக்ஸ்ட் அந்த குட்டி பொண்ணு வேற வந்துரும். இப்போ என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யாரு என்ன வேணா சொல்லி போட்டோம், நீ கவலைப்படாதே. இவனே ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். இவனுக்கு எலிவேஷனை பாருங்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அப்பவும் ஏதாவது பேசி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. உலகத்தோட பெஸ்ட் எண்டிங் இந்த படத்துல தான்.